இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு அன்புமணி தரப்பு பாமகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. அன்புமணியின் பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றது. எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக 42 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இருந்தாலும் அதிமுக வரலாறு காணாத தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவை 2ஆக உடைத்தார் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணி, இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள், சில மாவட்ட செயலாளர்கள். 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக அதிமுகவில் வெற்றி பெற்ற சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் ஓட்டு போட்டார்கள். சரி, இதெல்லாம் தான் எல்லோருக்கும் தெரியும். இது என்ன இன்றைக்கு புதிதாக நடந்த கதையா என்று ஒரு கேள்வி எழுகின்ற இதே நேரத்தில், இன்று அதிமுகவை 2ஆக உடைத்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார். அதை வைத்து பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணியை வசமாக ஏமாற்றி இருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் இப்பொழுது இனி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டார். திமுகவிற்கு போகலாமா, தமிழக வெற்றி கழகத்திற்கு போகலாமா என்பதில் அவர் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறார். எதற்கும் அன்புமணி தரப்பு பாமகவில் ஒரு துண்டை போட்டு வைக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார் போல தெரிகிறது. ஆகவேதான் என்ன சொல்கிறார், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணி தரப்புடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்காமல் போட்டியிட்டிருந்தால் 7 தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். 39 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் அன்புமணி தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி படு தோல்வியை சந்தித்திருப்பார். எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவது கடினமாக இருந்திருக்கும். தட்டு தடுமாறி மயிரிழையில் உயிர் தப்பினார் என்ற நிலைமையில்தான் எடப்பாடி பழனிசாமியே வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் சி.வி. சண்முகம். ஆக மொத்தத்தில் அன்புமணி வசமாக எடப்பாடி பழனிசாமியிடம் ஏமாந்திருக்கிறார், அல்லது எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை வசமாக ஏமாற்றி இருக்கிறார். இதைத்தான் சி.வி. சண்முகம் கூற வருகிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது மருத்துவர் ஐயாவை கலந்து ஆலோசிக்காமல், மருத்துவர் ஐயாவிடம் கூட்டணி பற்றி பேசாமல் எடப்பாடி பழனிசாமி அன்புமணியோடு கூட்டணி வைத்தார். அதனுடைய விளைவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜெயலலிதா மரணமடைந்தார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்ததற்கு காரணம், அன்றைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் 9 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற முழு வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததன் விளைவுதான் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை பெற்று தன்னுடைய பதவி காலத்தை முழுவதும் நீடித்து 4 ஆண்டுகள் ஆண்டார், முதலமைச்சராக தொடர்ந்தார் என்பது கடந்த காலத்தில் நடந்த உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது மருத்துவர் ஐயாவிற்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதன் விளைவை சந்தித்து வருகிறார். அன்புமணி ஏன் ஏமாந்தார் எடப்பாடி பழனிசாமியிடம்? சி.வி. சண்முகமே அன்புமணி பாமக இல்லை என்றால் 39 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று சொல்கிறார் என்று சொன்னால்
அன்புமணி அவர்கள் தனித்து போட்டியிட்டிருந்தால் அண்ணா திமுக தயவு இல்லாமல், அண்ணா திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்திருந்தால் இப்பொழுது 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 39 தொகுதிகளில் இன்னும் அதிகமாக சி.வி. சண்முகம் கூற்றுப்படி அன்புமணி வெற்றி பெற்றிருக்க முடியும். சட்டமன்றத்தில் இன்றைக்கு அன்புமணி தரப்பில் 39 + 4 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள். அன்புமணி இல்லாமல் சட்டமன்றத்தில் ஒரு அணுவும் அசைந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவி இருக்கும். திமுகவே கூட்டணிக்காக அன்புமணியை தேடி வந்திருக்கும். திமுகவிற்கு ஒருவேளை அன்புமணி ஆதரவு கொடுத்திருந்தால் திமுகவில் 10 அமைச்சர்கள் திமுக அமைச்சரவையில் இருந்திருப்பார்கள். துணை முதலமைச்சர் அன்புமணி தரப்புக்கு கிடைத்திருக்கும். வன்னியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார மையம் அன்புமணியின் பெயரால் அமைந்திருக்கும். ஆனால் அவற்றை எல்லாம் கோட்டை விட்டவர் அன்புமணி என்று சி.வி. சண்முகம் சொல்ல வருகிறாரா? அல்லது அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை அன்புமணி பெற்றிருந்தால் திமுக கூட்டணி உடையாமல் இருந்திருக்கும். திமுக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சிகளின் தயவும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவைப்பட்டிருக்காது. அன்புமணியை மட்டுமே கூட்டணியில் சேர்த்து அன்புமணியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டணியில் இணைத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கும். அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 10 அமைச்சர்கள் அன்புமணியுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கும். துணை முதலமைச்சர் கிடைத்திருக்கும். இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து அல்லது எடப்பாடியை நம்பி இழந்து விட்டார், ஏமாந்து விட்டார் என்று சி.வி. சண்முகம் சொல்ல வருகிறாரா? இன்னொரு செய்தியும் நான் இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். சி.வி. சண்முகம் அவர்களே, அப்படி என்றால் அண்ணா திமுக என்கின்ற ஒரு கட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. ஜெயலலிதா ஆட்சியில் சி.வி. சண்முகமும் மந்திரியாக இருந்திருக்கிறார். அந்த கட்சி இன்றைக்கு செல்லா காசாகிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? நடந்து முடிந்த தேர்தலில் சி.வி. சண்முகமும் அண்ணா திமுகவின் சார்பில் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். மயிலம் தொகுதியில் ஏற்கனவே அன்புமணி தரப்பில் எம்எல்ஏவாக இருந்த சிவகுமார் இருந்தார். அந்த மயிலம் தொகுதியை இவர் பெற்று இவர் அண்ணா திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்படி என்றால் அண்ணா திமுக ஒரு மண் குதிரை, அண்ணா திமுக ஒரு ஓய்ந்து போன தூரிகை, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியில் செல்லா காசாகிவிட்டது. அந்த கட்சிக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்பு மட்டும் இல்லை என்றால் அண்ணா திமுக வெற்றி பெற்று இருக்க முடியாது என்று சி.வி. சண்முகமே கூறுகிறார் என்று சொன்னால் அண்ணா திமுக ஒரு செல்லா காசு என்று தெரிந்தே அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்டீர்களா? அப்படி என்றால் சி.வி. சண்முகத்திற்கு எந்த செல்வாக்கும் கிடையாதா? சி.வி. சண்முகத்திற்கு ஓட்டு வாங்குகின்ற திராணி கிடையாதா? தெம்பு கிடையாதா? அருகதை கிடையாதா? யோகியதை கிடையாதா? பாமகவை நம்பித்தான் சி.வி. சண்முகம் ஓட்டு வாங்கினாரா என்று நான் கேட்கவில்லை. அண்ணா திமுகவில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத அண்ணா திமுகவில் எதற்காக இருந்தீர்கள்? ஒன்றுமே இல்லாத அண்ணா திமுகவை ஏன் உடைத்தீர்கள்? ஒன்றுமே இல்லாத அண்ணா திமுகவில் 25 எம்எல்ஏக்களை உடைத்து உங்கள் பக்கம் அவர்களை கூட்டி வந்து அவர்கள் மூலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து அதில் ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்டதும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததும் ஏன் என்று கேள்விகளை எழுப்புகிறார் சபாநாயகர். வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துவிட்டு இன்றைக்கு சபாநாயகரின் விசாரணையை அதிமுகவில் வெற்றி பெற்ற அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேர்களும் எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் சி.வி. சண்முகம் தான். சி.வி. சண்முகம் அவர்கள் அண்ணா திமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு அண்ணா திமுகவை இன்றைக்கு எதற்கும் உதவாத கட்சி என்று சொல்வதை பார்த்தால் சி.வி. சண்முகம் கிட்டத்தட்ட
அரசியல் வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.